இப்ப நம்ம திருத்தளிநாதர் கோயில்ல இருக்கோம். திருப்பத்தூர்னு சொல்லக்கூடிய புத்தூர்னு சொல்லலாம் அல்லது திருப்பத்தூர்னு சொல்லலாம். இங்க சுவாமி பேரு திருத்தளிநாதர்னு சொல்றோம். இங்க மகாலட்சுமியும் சரஸ்வதியும் சுவாமியை வந்து வேண்டிக்கிட்டதாக ஐதீகம் இருக்கிறது. இங்க கௌரி நடனம்னு சொல்லக்கூடிய அந்த நடனம் நடராஜர் ஆடுறத பாக்குறதுக்காண்டி மகாலட்சுமியும் கௌரி தாண்டவம்னு சொல்லுவாங்க, அதை பாக்குறதுக்காண்டி வந்த இடம். அது மட்டும் இல்லாம 27 நட்சத்திரங்களும் சிலையாக இருக்கிறது. அதாவது 27 நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய மனைவின்னு சொல்லலாம். சந்திரனை சுத்தி உள்ள கோள்கள், அதுக்கு சந்திரனுக்கு அருகாமையில் இருக்கிற கோள் தான் ரோகிணி. அதனாலதான் அவரை மனைவி என்று சொல்வது உண்டு, ரோகிணியாக அதிகமாக சொல்வது உண்டு. அதனால நம்ம நட்சத்திரம் வரும்போது இங்கு விளக்கு போட்டால் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இங்கு ஒரு சிறந்த ஸ்தலமாக இது வான்மீகி முனிவர் வந்து தவம் செய்த இடம். அதாவது இந்த இடத்துலதான் அவர் கல்வராக இருக்கும்போது இங்கு தவம் செய்து ஞானம் பெற்று இந்த வால்மீகி ராமாயணத்தை எழுதியாகவும் இன்னும் அதே அவர் தவம் இருக்கிறார். இந்த மரம் தான் வந்து என்ன மரம்? சரக்கொன்றைன்னு சொல்றோம். இந்த மரத்தை தான், இதுக்கு அடியில தான் இந்த வான்மீகி பெருமாள் தவம் செய்தாரு. அவர் புற்றுக்கு உள்ள தவம் செய்ததால இது திருப்புற்றூர்னு இருந்தது. இன்று காலையில் திருப்பட்டூர்னு மாறிட்டு இங்கு விசேஷ ஸ்தலமாக பைரவர் யோக நிலையில இருக்கிறாரு. இந்த யோக நிலை என்ன காரணம் என்ன, ஆதி பைரவன் சொல்றாங்க. ஒரு பைரவர் தோற்றமே முதல்ல ஆரம்பிச்சது இங்கதான். இதுதான் பைரவர். 64 முகூர்த்த பைரவர்களுக்கு ஆதியாக இருக்கிற யோக நிலையில் உள்ள பைரவர் தான் இது வந்து அகஸ்தியர் ஏடுகளில் இங்கு உள்ள தேங்காய்க்கு கண்ணை எடுத்து விட்டு அடிப்பாகத்தில் விளக்கு போடுவதாக எனக்கே பரிகாரம் வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த கோயில் யோக பைரவர் இருப்பதனால யோகங்களை அள்ளி தருகிற பைரவராக இருக்கிறான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வான்மீகி ராமாயணத்துல இங்க வந்து சீதையை அகஸ்திய பெருமான் இங்க வந்து ராமர் வந்து பட்டாபிஷேகத்துக்கு போகும்போது இங்கு விட்டு செல்கிறார். அப்போ சீதைக்கு ஒரே குழந்தை தான் ராமருக்கு, லவன் மட்டும்தான். இங்கு இருக்கும்போது வான்மீகி மகரிஷி தவத்தில் இருக்கும்போது சீதை குளிக்க செல்கிறார், குழந்தையை விட்டு செல்கிறார். யோகி வந்து தவத்திலே இருக்கும்போது குழந்தையை எடுத்து செல்கிறார், தவத்தை வந்து எதுவும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று. ஆனால் வான்மீகி முனிவர் முனித்து பார்க்கும்போது குழந்தை இல்லை, பயப்படுகிறார். ஐயோ, சீதையின் குழந்தைய லவனை காணவில்லையே, இது பெரிய இதாயிருமே என்று சொல்லி தன்னிடம் இருந்த தர்ப்பையை குழந்தையாக உருக்கிறார். தர்ப்பை என்றால் குசம் என்று பொருள், குஷம் என்று பொருள். அதனால அந்த குஷத்தை மூலமாகவே தொட்டிலில் குழந்தையாக வைக்கிறார். சற்று நேரத்தில் சீதை குழந்தையுடன் வருகிறார். இங்கு ஒரு குழந்தை, அங்கு ஒரு குழந்தை என்றவுடன் யோகி வான்மீகி முனிவர் தவத்தின் மூலமாக நடந்தவற்றை உணர்ந்து, அம்மா இந்த குழந்தை இந்த குஷத்தின் மூலமாக பிறந்தது, அதுவும் லவனுக்காகவே பிறந்ததனால் இதுவும் உன் குழந்தை தான், அதனால் இவனுக்கு குசன் என்றே பெயரிடலாம் என்று அவனுக்கு லவன் குஷன் என்று, அதுதான் 2 குழந்தைகள். அந்த அற்புதமான நிகழ்வு நடந்த கோயில், வான்மீகி பிறந்த கோயில், மகாலட்சுமி தவம் செய்த கோயில், நட்சத்திரங்கள் 27 இருக்கிற கோயில், ஆதி பைரவர் இருக்கும் கோயில்கள். இழந்த செல்வத்தை மீட்கிறதற்காக இந்த பைரவருக்கு தேங்காய் முடியில் அடிமுடி, கண்ணில்லாத இடத்தில் நெய் விளக்கு போட்டால் இழந்த செல்வம் கிடைக்கும் என்று அற்புதம் நிறைந்த கோயில் தான் திருப்பட்டூர். அதாவது மதுரையிலேருந்து 50 கிலோமீட்டர்ல இருக்குது. திருப்புத்தூர்னு சொல்லலாம், இன்னைக்கு திருப்பத்தூர்னு இருக்குது. அனைவரும் வாருங்கள், நல்லாசி பெறுங்கள் ஐயா. நன்றி.